இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ பூரா தீபாவளி கொண்டாட முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி கேட்டீங்களாப்பா? அண்ணன் திருமாவுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமா? இல்லைன்னா ஒருத்தரும் தீபாவளி கொண்டாட முடியாதான். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. இந்த கும்பல் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகுதா? பொதுவெளியில் இப்படி பேசுகிற துணிச்சல் எங்கேருந்து வருது? கரூர் பக்கம் ஒருத்தர் சுடுகாட்டில் தண்ணி வரலன்னு வீடியோ போட்டார். அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மதுரையில் குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஸ்கூல் பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. கரூர் சம்பவத்தில் திமுக அரசாங்கத்தோட தவறுகளை பேசினவங்களை கைது பண்ணாங்க. விமான நிலையம் வேண்டாம்னு போராட்டம் பண்ண விவசாயி மேலே குண்டாஸ் போட்டாங்க. தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி கைது பண்ணாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள்னு எல்லாரையும் கைது பண்றாங்க. ஆனா ரோட்ல மைக்க போட்டு பொதுமக்களுக்கும் அடுத்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த நாட்டோட பிரதமருக்கும் மிரட்டல் விடுற இந்த வீசிக்க கும்பலை மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதலாக இருக்கட்டும், சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் மீதான தாக்குதலாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் வளர்த்து வச்சிருக்கிற சிறுத்தைகளால் பொதுமக்களுக்குத்தான் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. இவங்க ஜெட் பிரிவு வேணும், ஒய் பிரிவு வேணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கு, நாம முட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்க நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க.